உன் பாட்டியெல்லாம் உன் கூட இருந்தா உன்னை கையிலேயே பிடிச்சிருக்க முடியாது. அப்படியாமா? பாட்டியெல்லாம் இந்நேரத்துக்கு உன் கூட இருந்தா உனக்கு என்னென்ன செஞ்சிருக்கு தெரியுமா? என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க? நில்லுடா. பாட்டி பாட்டி அம்மா அடிக்க வராங்க. ஏடி என் பேர் நடிக்க வர? உங்க பேரன் பண்ற சேட்டைக்கு அடிக்காம கொஞ்சுவாங்களா? சேட்டை பண்ணாதாண்டி அது குழந்தை. நீ எல்லாம் சேட்டையே பண்ணாத மாதிரி போடி போடி. உங்க பேரனுக்கு சப்போர்ட் என்ற பேர மேல யாராவது கை வச்சிங்களா கொன்றுவேன். எப்படி? உங்க பேரனுக்கு மட்டும் ஊட்டி விடுறீங்க, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்காச்சும் எனக்கு ஊட்டி விட்டுருக்கீங்களா? எறும்பு வயசாச்சு, உனக்கு எது கூட்டி விடணும்? அப்போ உங்க பேரனுக்கு என்ன வயசாச்சு? ஏய், எங்க வீட்டோட ராஜாடி இவன். என் பேரன் கூட்டி விட்டா உனக்கு என்னடி வவுறு எரியுது? அம்மா நான் சமைச்சுக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நீ சமைச்சா என் பேர சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறான். என் கையாலே என் பேரனுக்கு நானே செஞ்சு கொடுத்துக்கிறேன். பாட்டி எனக்கு பசிக்குது. இதோ ஆச்சு கண்ணு, நீ போய் என் கூட பேச்சு கொடுக்காத. என் பேரனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் சமைக்கணும். நாய் கண்ணு, நரி கண்ணு, கொல்லி கண்ணு, எந்த கண்ணும் படக்கூடாது. துப்பு. அப்படி உன்னை பாத்துருக்குண்டா, அதுக்குதான் கொடுத்து வைக்காம போச்சு. ஆனா உங்க பாட்டிக்கு நீன்னா ரொம்ப பிடிக்கும்டா. உன்னை எங்காவது இருந்து பார்த்துட்டே இருப்பாங்க பாரு. ஒருவேளை அம்மா சொன்ன மாதிரி பாட்டி நம்ம எங்கேயாச்சும் இருந்து பார்த்துதான் இருப்பாங்களோ? அம்மா. ஒன்னும் இல்ல சாமி, ஒன்னும் இல்ல எந்திரி. ஒன்னும் இல்ல, தைரியமா இருப்பா. பாட்டி இப்ப எதுக்கு என்ன வெளியே கூட்டிட்டு போறீங்க? அது மா அவ கோச்சுக்கிட்டா. பொண்ணுங்களா கோவிச்சிட்டாங்கன்னா அவங்களை வெளியே கூட்டிட்டு போனா போதும்டா. சும்மாதான் அம்மோ. அம்மோ இந்த ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவீங்களா? ஐயோ ரொம்ப டயர்டா இருக்கு. ஆனா இந்த பொல்யூஷன்ல என்னோட ஸ்கின் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் போய் என்னோட சீக்ரெட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு வரேன். இந்த டஸ்ட் பொல்யூஷன்ல சுற்றுறதுனால என்னோட ஃபேஸ்ல ரொம்பவே டர்ட் அண்ட் ஆயிலி ஆயிடுச்சு. அதனால வீட்டுக்கு வந்த உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு என்னோட ஸ்கின் கேர் பண்றேன். இப்போலாம் டபுள் கிளீன்சிங் பண்றாங்களே, இந்த ரைஸ் வாட்டர் டோனர் பேட்ஸ் ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கு. அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஆல்ப்ஸ் குட்னஸோட ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது அண்டர் 200லயே கிடைக்கும். அதை காட்டன் பேட்ல ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம ஃபேஸை தொடச்சி எடுத்தோம்னா, நான் இப்போதான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். பட் பாருங்க எவ்வளோ டர்ட் இருக்குன்னு. நான் இதை நைட் தூங்க போகும்போது ஃபேஸ்ல டோனர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு காலையில எழுந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா எக்ஸ்ட்ரா க்ளோவா இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி purple.comல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. என்னம்மா ஆச்சு? உன் தம்பி கையெடுத்துக்கிட்டாமா? ஏன்னு கேட்டா என்னையும் அடிக்க வர்றான். பைத்திய மாதிரி நடந்துக்கிறான். உடனே வாமா. சரிம்மா நாங்க வர்றோம். என்னமாச்சு? தம்பி கையெடுத்துட்டானாங்க. சரி வா போலாம். பாருங்க மாப்பிள்ள என்ன காரியம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. டேய் ஆமா, நான் ஒரு பொண்ணு சின்சியரா லவ் பண்ணேன். என் கூட எப்படிலாம் இருக்கணுமோ அப்படிலாம் இருந்தா. ஒரு சின்ன சண்டையில 2 நாள் பேசாம இருந்துட்டோம். இப்போ இன்னொரு பையன் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டான் மாமா. நான் சின்ன வயசுலேருந்தே நீங்களாம் எப்படி லவ் பண்ணீங்க, சண்டை போட்டீங்கன்னா பார்த்து உங்களை மாதிரி லவ் மேரேஜ் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பா? நீங்களும் அக்காவை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க. அக்கா என்ன உங்களை விட்டுட்டா போயிட்டா? டேய் முட்டாள், உங்க அக்கா என்ன விட்டுட்டு போல. ஆனா நான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ண பொண்ணு என்ன விட்டுட்டு போயிருக்கா. இங்க பாரு, இங்க எல்லா பொண்ணுங்களும் கரெக்டும் கிடையாது, அதே மாதிரி எல்லா பொண்ணுங்களும் தப்பும் கிடையாது. நமக்குன்னு ஒருத்தி வருவா, அது முடி வெயிட் தான் பண்ணணும். எனக்கு புரியுதுடா தம்பி, வலிக்கும், ரொம்ப ரொம்ப வலிக்கும். ஆனா இந்த ஸ்டேஜ் நீ கடந்து வந்துட்டேன்னு வைய, நீ ஆசைப்பட்ட மாதிரி எங்களை மாதிரி என்ன எங்களோடவே சந்தோஷமா இருப்படா. லைஃபை முடிச்சுக்கிறதுக்காக இல்லடா லைஃப், புரிஞ்சுக்கடா. லைஃப்ல காசு தாண்டா முக்கியம். லவ்லாம் ஒன்றும் உனக்கு சோறுபடாது, புரியுதா? ஏங்க உங்க சம்பளத்தை எப்பதான் உங்க ஓனர் போட்டு விடுவாரு? இன்னும் 2 நாள்ல வந்துருமா? சீக்கிரமா பேசி வாங்குங்க. காசு இல்லாம இங்க என்னால ஒன்னும் பண்ண முடியல. வாய்க்கு ருசியா சோறு வேணும்னு கேக்குறீங்களே, அதுக்கு காசு வேணும்ல. ஏங்க மறக்காம சம்பளத்தை கேளுங்க. அப்புறம் எதுவும் மிஸ் பண்ணல? ஒன்னு மட்டும் மிஸ் பண்றேன். என்னது? நம்ம கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி இருந்த பழைய வாழ்க்கைய. எங்க அம்மா அப்பாக்கு தெரியாம வீட்டை விட்டு வந்துடுறேன். நீ பைக் மட்டும் எடுத்துட்டு வா, வெளியே எங்கேயாவது போயிடலாம். ஏய் சத்தியமா என்கிட்ட பெட்ரோல் போட கூட காசு இல்லடி. ஏய் காசுலாம் ஒரு மேட்டராடா, நான் போட்டுக்கிறேன். நீ பைக் மட்டும் எடுத்துட்டு என்ன பார்க்க வா. இன்னைக்கு நான் உன்னை பார்த்தே ஆகணும். அம்மோ நானே செட்டில் ஆனவள இல்லடி. என்னால இப்போதைக்கு உனக்கு லவ் மட்டும் தான் கொடுக்க முடியும். லைஃப்ல பணமாடா முக்கியம், லவ் மட்டும் இருந்தா போதும், நம்ம லைஃப் ரன் பண்ணிடலாம். பட் அதெல்லாம் உண்மை இல்லைல்ல. நாம காசுக்காக ஓடி ஓடி காதல் விட்டுட்டோமோன்னு தோணுதுமா. இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கோ. இந்த ரீல்ஸை பாருங்க, அவ புருஷன் அவ பொண்டாட்டி எவ்வளவு நல்லா பாத்துக்கிறான்னு. நீங்களும் தான் இருக்கீங்களே. இந்த ரீலை பாரு, அவ பொண்டாட்டி அவன் புருஷனுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறா. நீ இந்த இருக்கியே குடிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஒரு ரீல் அனுப்பிச்சுட்டுருக்கேன் பாருங்க, அவ புருஷன் அவ பொண்டாட்டிக்கு எவ்வளவு பெரிய வீடு கட்டி கொடுத்துருக்கான்னு. நீங்களும் தான் வச்சிருக்கீங்களே வாடகை வீட்டுல உட்கார வச்சுட்டு. நானும் ஒரு ரீல் அனுப்பிச்சிருக்கேன் பாரு, பொண்டாட்டி வீட்டுல மாப்பிள்ளை எவ்வளவு மரியாதையை வச்சுக்கிறாங்கன்னு. உங்க வீட்லயும் தான் இருக்காங்களே. வெளியே போகும்போது கூட சந்தேகமா பாப்பா. சொல்லாமே போறாரு பாரு, அவ்வளவு கொழுப்பு.
என்ன இவ போன் எடுத்துட்டு வந்துட்டோம்? அவர் ஃபோனை வச்சுட்டு என் ஃபோனை எடுத்துட்டு போயிட்டாரா? சரி என்னதான் இருக்குன்னு பாப்போம். சரி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆ? சத்யா, உன் போன்ல ஃபுல்லா ஹஸ்பண்ட் தான் தப்புங்கிற மாதிரி ரீல்ஸ் வருது. உங்க ஃபோன்ல வைஃப் தான் தப்புன்ற மாதிரி ரீல்ஸ் வருது. உன் போன்ல ஹஸ்பண்ட் சரியில்லைங்கிற ரீலும், என் போன்ல வைஃப் சரியில்லைங்கிற ரீலும், இதனாலேயே நமக்குள்ள ரொம்ப மனஸ்தாபம் வந்துருச்சுல. ஆமாங்க, நானும் இது மாதிரி ஏதேதோ வீடியோ பார்த்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி உங்ககிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, இனிமேல் இந்த மாதிரி மேனிபுலேட் ஆகிற வீடியோ பார்க்காம முதல் மாதிரி இனிமேல் சந்தோஷமா இருக்கலாம். என்னங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? கோயிலுக்குலாம் வேண்டாமா, எனக்கு வேலை இருக்கு. இன்னைக்கு நல்ல நாளுங்க. வீட்லயே சாமி இருக்குல்ல, அதை கும்பிடுமா போதும். சரி பார்த்து போயிட்டு வாப்பா. சரிங்கம்மா. என்ன அவர் அம்மா மட்டும் நீ கோயில் கூட்டிட்டு போயிருக்காரு? ஏங்க, எங்க அம்மா அப்பா ஊருக்கு வர சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. போலாமா, தீபாவளி வருதுல, அப்ப போய்க்கலாம். ஓ, ஏய் எங்கம்மா கிளம்புற? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேங்க. என்னடி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீயா முடிவு பண்ற? அவ்வளவு அதிக பிரசங்கித்தனமாடி உனக்கு திமிர் பண்ணிட்டு இருக்க. நிறுத்துங்க. நான் உங்ககிட்ட சொல்லாம ஒரு முடிவு எடுத்தோடனே உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது. அப்ப நீங்க மட்டும் எல்லாத்துக்கும் உங்க அம்மாவை கேட்டு முடிவு பண்றீங்க. நான் என்னடி பண்ணேன்? தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. எப்ப நம்ம லைஃப்ல உங்க அம்மாவை கேட்டு முடிவு பண்ண ஆரம்பிச்சிங்களோ அப்பவே எல்லாம் மாறிடுச்சு. கோயிலுக்கு அவ வந்தானா வீட்டு வேலையெல்லாம் யார் செய்யறது? சும்மா எதுக்குடா இப்ப போயிட்டு, தீபாவளி வருதுல அப்ப போய்க்கலாம். இல்லன்னா மாமியா வீட்டுல உனக்கு கெத்து போயிருண்டா. சரிம்மா. எப்போ ஒரு வீட்டுல புருஷன் பொண்டாட்டி முடிவெடுக்கிறதுல அம்மா உள்ள வராங்களோ அப்பவே அது குடும்பமா இருக்காதுங்க. பெரிய முடிவுங்க வேணா நீங்க உங்க குடும்பத்தோட சேர்ந்துடுங்க, அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆனா சின்ன சின்ன முடிவாச்சும் உங்க பொண்டாட்டிக்காக எடுங்க. என்னடி இந்த கோலத்துல இருக்க? உன் தம்பில வந்துட்டானாமா, சீக்கிரம் கிளம்பு. என்னது சீக்கிரமா கிளம்புறதா? டக்குன்னு கிளம்ப சொன்னா என்ன பண்றது? எங்க ரெடி? என்னடி இவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆயிட்ட? உன் சரித்திரத்துல இவ்வளவு சீக்கிரமா நீ ரெடி ஆனதே கிடையாது. அதுக்கு தான் நான் ஃபேஸஸ் கனடாவோட ஜஸ்ட் 3 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றேன். இந்த பிரிட்டியான மேக்கப்புக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸஸ் கனடாவோட டிண்டட் மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் நேம் சாஃப்ட் பீச் நேச்சுரல். இது நம்ம ஸ்கின்ல ஈஸியா பிளெண்ட் ஆயிரும் அண்ட் லைட் வெயிட்டும் கூட. நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். ஜஸ்ட் 249 rupeesக்கே கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபேஸஸ் கனடாவோட காம்ஃபி மேட் வெல்வெட் டச் லிப்ஸ்டிக்ஸ்ல ஸ்மூத்தா கிளைட் ஆகும், 8 hours ஸ்டே இருக்கும், ஹைட்ரேட்டடாவும் இருக்கும், ஃபுட் ப்ரூஃப், கிராக் ப்ரூஃப் அண்ட் வெரி பிக்மெண்டடும் கூட. ஃபைனலி இம்பார்ட்டன்டான சூப்பரான ப்ராடக்ட் ஃபேஸஸ் கனடாவோட ரோஸ் கோல்டு ஸ்ட்ரோப் கிரீம். இதுல ஷியா பட்டர் அண்ட் ஹைலூரானிக் ஆசிட் இருக்கு. இது ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணி இல்லனா ஹைலைட்டரா கூட யூஸ் பண்ணலாம். இந்த 3 ப்ராடக்ட்டுமே ரொம்ப லைட் வெயிட் அண்ட் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி கூட. சூப்பரான ஒரு க்ளோயான மேக்கப் வந்துருச்சு. டிஷ்யூ பேப்பர்ல டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு லைட் வெயிட்னு பாருங்க. ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும் அண்ட் அடுத்தவங்களை ஹக் பண்ணா கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, அந்த அளவுக்கு லைட் வெயிட்டான மேக்கப். இந்த ப்ராடக்ட் அமேசான், ஃபிளிப்கார்ட், நைகா, பர்பிள்ல கூட அவைலபிளா இருக்கு. இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹலோ, யார் பேசுறது? எப்படி இருக்க? அதை கேட்டு நீ என்ன பண்ண போற? சபரீஷ் சொல்லு, எப்படி இருக்க? வாழ்க்கை இன்னும் அப்படியே போயிட்டு இருக்கு. எங்க இருக்க இப்போ? உன் நினப்புல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கேன். சபரீஷ் என்ன மன்னிச்சிரு. சத்யா, உனக்காக நான் எப்பவுமே அதை தான் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் ஒரே ஒரு டைம் உன்னை மீட் பண்ணணும். மீட் பண்ணி என்ன பண்ண போற? நம்ம 2 பேருக்கு நடுவுல எந்த சம்மந்தமும் இல்ல. நான் ஆசைப்பட்டது கூட நீ பண்ண மாட்டியா? நீ ஆசைப்பட்டதா இவ்வளவு வருஷம் பண்ணிருக்கேன், ஆனா இது முடியாது. சரி, ஐ எம் சாரி. இப்பவாச்சும் சொல்லு, எப்படி இருக்க? நான் சொன்னது உனக்கு கேட்கல போல. நான் உன் நினப்புல இருந்து ரொம்ப தூரம். ஏய், உன் வாய்ஸ்க்கு என்னாச்சு? நீ அழுகுறியா? இல்ல, நீ இன்னொருத்தனுக்கோசரம் என்னை விட்டுட்டு போனல, அவன் எப்படி இருக்கான்? ஐயோ சபரீஷ், நீ முக்கியம், அவனும். ஏய் நிறுத்து. நீ எனக்கு தான் மோசம் பண்ண, அவனுக்கோசரமாவது உண்மையா இரு. இனிமேல் நீ எனக்கு கால் பண்ணாத. குட் பை. என்ன மாமா, உங்க பொண்ணை வீட்டுக்கு அனுப்புற ஐடியா இருக்கா இல்லையா? ஐயோ மாப்பிள்ள, என் பொண்ணை இனிமேல் இங்க அனுப்பாதீங்க, நீங்களே வச்சுக்கோங்க. ஐயோ என்ன மாமா சொல்றீங்க? 20 வருஷமா வளர்த்துற நீங்களே இப்படி சொன்னா அப்படி என்ன பண்ணா? அவ என்ன பண்ணாளா? போட்டு சாப்பிடுறே. என் புருஷன் பாவம், அங்க நான் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாரோ. அதெல்லாம் நிம்மதியா தான் இருப்பாரு. பா, அவ கிடக்குறா, நீ சாப்பிடுமா. யாரு கூடமா பேசிட்டு இருக்க இவ்வளவு நேரமா? உங்க மருமகன் கிட்ட தான்ப்பா சாப்பிட்டாரா இல்லையான்னு கேக்குறதுக்காக கூப்பிட்டேன். நீங்க பேசுறீங்களாப்பா? பேசுமா. இங்க வந்து இவ்வளவு நேரம் நீ பேசிட்டு இருந்ததுக்கும் புடிச்ச கூட இருந்திருக்கலாம். அவர் இல்லாம தூக்கமே வர மாட்டேங்குது. அங்க அவர் தூங்கிருப்பாரா அப்படின்னு உங்களையே கேக்குறா மாப்பிள்ள. இங்க வந்து பெத்தவங்க யாரையும் மதிக்கிறதே கிடையாது. உங்ககிட்ட அவ அப்படி பண்றா, ஆனா இங்க நான் வீட்டுல அப்பா செல்லம். எங்க அப்பா எனக்கு எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரு. எப்பா பார்த்தாலும் உங்க அப்பா அம்மா பத்தி மட்டுமே பேசு. அவங்கதான் ஒரு காலத்துல என் உலகமே. அவங்கள பத்தி பேசாம அப்படின்னு அவ இங்க உங்களை பத்தி பேசிட்டு இருப்பா. ஏய், இங்க நடி பண்ற? ஓ, உங்க அப்பா தொலை தாங்க முடியாம அனுப்பிச்சுட்டாரா? அப்பாவும் வேணும், ஆனா உங்களையும் விட்டு இருக்க முடியல. ஏன்னு தெரியல.